வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான உடலுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய அருமையான முடவாட்டுக்கிழங்கு சூப்பு எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முந்தைய இதனால் என்ன பல நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் நான்வெஜ்ஜில் உள்ள பல வகையான சூப்பு சாப்பிடுவாங்க. ஆனால் வெஜிடேரியன்ஸ்க்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு இயற்கையான வரப்பிரசாதம். இது பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த முடவாட்டுக்கிழங்கு. ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது. இது மேலே ஒரு நார் பகுதி மாதிரி இருக்கும். இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது ஏற்காடு கொல்லிமலை பக்கம் தான் அதிகமாக இருக்கும். இந்த மலை இடுக்குலேயும் உங்களுக்கு பாறை இடுக்கில் மரங்களோட இடுக்குலலாம் வளர்ந்து அதோட சத்துக்களை எடுத்துக்கிட்டு நமக்கு பல நன்மைகள் தருது இந்த முடவாட்டுக்கிழங்கு. இது வந்து ஏற்காடு கொல்லிமலை பகுதியில் தான் அதிகமாக விளையும். நான் ரீசெண்டாக ஏற்காடு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது மேலே உள்ள இந்த நார் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு வெள்ளையாக இஞ்சி மாதிரியே இருக்கும். அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த சூப்பாக பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு, மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு, மூட்டு வலி எல்லாமே சரியாகும். மாடிப்படி அடிக்கடி ஏறுறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு நல்ல அருமையான ஒரு மருந்து இது. நான் பாருங்கள், இதில் பாதி தான் எடுத்துருக்கிறேன். இது பாதி மட்டும் நான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். அதனால் இந்த பாதி கிழங்கை மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதனால் வந்து உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். கிட்னி ஃபங்க்ஷனுக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் அந்த கிழங்கை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். மூட்டு வலி அடிக்கடி ஏற்படுறவங்க இது அடிக்கடி வாரத்தில் 4 நாள் வச்சு தொடர்ந்து குடித்தாங்கன்னா அவங்க கண்கூடாவே அதை வலி குறையிறத நல்லா உணரலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். முக்கியமாக அந்த எலும்பு உருக்கி நோய்க்கெல்லாம் இது ரொம்ப ஒரு நல்ல நிவாரணி. இது அடிக்கடி எடுத்துக்கும்போது உங்களுக்கு அது எலும்புகள் முக்கியமாக எலும்புகள் நல்லா பலப்படும். அதனால் தொடர்ந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்குங்க. அதனால் இது உங்களுக்கு இப்போ பரவாயில்ல, மார்க்கெட்லேயே கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். மலைப்பகுதியில் தான் போய் கிடைச்சா வாங்கணும்னு கிடையாது. இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதனால் மார்க்கெட்டில் கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்திக்கலாம். இதை பொதுவாக நீங்கள் பவுடராக கிடச்சி பயன்படுத்துறதை விட இந்த கிழங்கா பயன்படுத்தி சூப்பு குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நன்மைகள், பல நன்மைகள் உண்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த கிழங்கையை இதை சேர்த்துட்டு இப்போ இது வந்து முதல்ல ஒரு ட்ரையாக ஒரு ஓட்டிடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இதை வந்து ஒரு அகலமான வாணலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை அலசி அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நான் 1 லிட்டருக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி மொத்தமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து 1 லிட்டருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அது பாதி அளவு வற்றி நம்ம குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா 1/2 மணி நேரம் கொதிச்சாதான் இது சாறு இறங்கி நல்ல மருத்துவ குணமில் நம்ம நல்ல சூப்பாக கிடைக்கும். அதனால் நல்லா மூடி வச்சு 1/2 மணி நேரம் கொதிக்க விடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு சைனாவில் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமாக இதை எடுத்துக்கிறாங்க. இந்த கிழங்கை பயன்படுத்தி அவங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் திறந்துட்டேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாதியாக வற்றி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக வடிகட்டிக்கிங்க. உங்களுக்கு அது நார் பகுதியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்குங்க. உங்களுக்கு இது குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்கும். நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா வடிகட்டி நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குடிக்கிறதுக்கு சூப்பரான நல்ல அருமையான சைவ ஆட்டுக்கால் சூப்பு, முடவாட்டுக்கிழங்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இது 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். தொடர்ந்து வாரத்தில் 4 நாள் இதை மாதிரி குடிச்சு பாருங்கள். கண்கூடாவே நீங்கள் இந்த வலி குறையிறத உணர்வீங்க.
மூட்டு எலும்புகளுக்கு ரொம்ப பலம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த கிழங்கு இது. இதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த எலும்புரிக்கி நோய்க்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல நிவாரணி. எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. மூட்டு அடிக்கடி மாடிப்படி ஏறி வேலை பார்க்குறவங்க, அது மாதிரி உள்ளவங்கலாம் அடிக்கடி இது மாதிரி வாரத்தில் 4 நாள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் இது. இப்போ பரவலாக மார்க்கெட்லாம் கிடைக்கிது. நீங்கள் வாங்கி இந்த சூப்பை செஞ்சு பயன்படுத்தலாம். எல்லாருமே சாப்பிடலாம் தாராளமாக. உங்களுக்கு ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.